தமிழகத்தில் நடைபெறும் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டுமானால் அதிமுக கூட்டணியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமாக நிறுவனர் மறைந்த ஜி.கே. மூப்பனாரின் 24ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், எடப்பாடி பழனிசாமி, தமிழக பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, ஹெச். ராஜா, புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து உள்ளிட்டோர் மூப்பனார் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் நடைபெற்ற புகழஞ்சலி கூட்டத்தில் பேசிய நிர்மலா சீதாராமன், தமிழகத்தில் தற்போது நடைபெறும் ஆட்சியில் மதுவும் போதைப் பொருளும் அதிகரித்து விட்டதாக குறை கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார். ட்ரக்ஸ் எங்களுக்கு வேண்டாம், சாராயம் தண்ணியோட கேடுகட்ட நிலையில பரவுது, ஒரு குடும்பம் பழிச்சுக்கிட்டு இருக்கு, தமிழ் மக்களுக்கு அதனால ஒரு ஆதரவும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலைமை வந்த போது மக்கள் எல்லாருக்கும் தொண்டாட்டுவது நம் கடமை. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நல்லாட்சி அமைய நம்ம எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டிய தருணம் இது. பின்னர் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் மக்கள் தலைவராக திகழ்ந்தவர் மூப்பனார் என்று புகழாரம் சூட்டினார். தேசத்திற்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வழங்கினார். தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷும் மூப்பனார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். பின்னர் நடைபெற்ற புகழஞ்சலி நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டார்.